எடுத்து வச்சேன்ப்பா. பார்த்து நாங்கள் அழகு என்று புகழவில்லை. உங்களுடைய பேச்சு, உங்களுடைய சிரிப்பு, உங்களுடைய குணம், உங்களுடைய அந்த நல்ல பேச்சு, அதுக்காகத்தான் உங்களை அழகு என்று சொன்னேன். அப்புறம் நீ வீட்டை விட்டுடு. என்னதுப்பா? ஒரே ஒரு முத்தம் கொடுக்கிறேன் ப்ளீஸ். அட வீணா போனவனே, முத்தத்துக்கு பிறந்தவனே, வெளியே வர மாட்டேன்னு எங்களுக்கு தெரியும், அதுக்குத்தான் படி என்று சொன்னேன். அப்படியா? ஆவணி மாதத்துக்குள்ள உனக்கு அற்புதம் நடக்கும் நிச்சயம். அப்படியா? சூப்பர்ப்பா. சரி, ஏதோ ஒன்று நடக்கட்டும், நல்லதே நடக்கட்டும். ஆவணி மாதம் செலவு தான்ப்பா இருக்கு. 1க்கு 2 வீடு பால் காய்ப்பு. அண்ணன் பையனும் பால் காய்க்கும், அண்ணனும் வீடு பால் காய்ப்பான்னு நினைக்கிறேன். 2 பக்கம் இருக்கு. முத்தம் கேட்டால் செத்துருவேடான்னு சொல்லுக்கா. அப்படியா? சொன்னது நான். ஓ, கண்டிப்பா. ஓகேப்பா. அப்படி சொல்லணுமா? இன்னைக்கு கேட்டால் சொல்லிடுவான் முகமது. சரியா? ஏம்மா நீ கோணியம்மன் கோயிலில் போய் இந்த ஆடி வெள்ளிக்கு அழகு குத்தி உன் பிரச்சனை எல்லாம் போயிடும். ஐயோ சாமி, என் பிரச்சனை அப்படியே இருக்கட்டுப்பா. நான் எந்த சாமிக்கும் அலங்காரம் குத்தையும் இல்லை, நியமிதம் எடுக்கையும் இல்லை. நான் அப்படித்தான் சொன்னேன். என்னது சிவாமி, அப்படித்தான் சொன்னீங்களா? எனக்கு அது மேலாம் நம்பிக்கை இல்லைப்பா. முத்தம் கொடுத்தா நான் செத்தாலும் பரவாயில்ல, முத்தம் கொடுக்க அந்த ஒரு முத்தத்திலேயே என் உயிர் போகட்டும். அப்படியா? ஏன்பா உனக்கு இந்த வேண்டாத வேலை? ஒரு முத்தத்தால் சாக போகிறேங்க. ஒரே ஆள் நீ ஒரு ஆளாத்தான் இருக்கும். அப்போ நீ மிதிக்க போறியாக்கா? நான் மிதிக்கலாம் போலப்பா. சரி விடு. சொன்னதரா? மை நம்பர் ஆண்டி செட் மீ. மை நம்பரா? சரி விடு, உனக்காக போய் அழகு என் நாக்கில் குத்திக்கிறேன். ஓகே, அழகு குத்தினால் வாய் தான் போகும், பிரச்சனை போகாது. முறுக்கு கம்பெனி இப்போதாப்பா யாரோ கேட்டாங்களே, நீ நான் முறுக்கா சாப்பிடுத? எங்களுக்கு ஏதோ கிடையாதோன்னு கேட்டாங்க. மதுரையில் முறுக்கு கம்பெனி இருக்குது, கொடுப்பாங்க அப்படின்னு சொன்னேன்ப்பா. முறுக்கு கம்பெனி வாங்க. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா மேடம்? மனிதன் ஒரு நல்ல பாட்டு பாடுங்க. இது உண்மையான அன்பு. ஒரு தாய் ஒரு மகனிடம் கேட்பது ஒரு அன்பு, ஒரு அக்காவிடம் கேட்பதும், ஒரு தம்பியை கேட்பதும் ஒரு அன்பு. நல்ல பாட்டாக இருக்கணும், இனிமையாக இருக்கணும். ஓகே, முறுக்கு கம்பெனி தமிழில் போடுங்க. முறுக்கு கம்பெனி. ஏமா நான் தான் முறுக்கு கேட்டேன். ஓ, நீ ஆமாம், முறுக்கு கம்பெனி. அந்த முனியம்மாக்கா தான் முறுக்கு கேட்டாங்க. எனக்கு மதுரையிலேருந்து பார்சல் வரேன்ருக்கு, வந்தோடனே உங்களுக்கு தரேங்க்கா அப்படின்ட்டுருக்கேன். நீங்களும் சொல்லி 1 வருஷம் ஆகுது, இது வரைக்கும் நீங்கள் முறுக்கு அனுப்பவே இல்லை. முறுக்கு கம்பெனி ஆவணி மாதம் உங்கள் கஷ்டம் சரியாகும்னு. ஆமாம் சிவகாமி சொல்லியிருக்காங்க. சாக போகிறேன்னு சொன்னேன். மாதிரி முத்தம் கொடுப்பேன். முத்தம் கொடுக்க மாட்டேங்கிறீங்க. இன்னும் தூக்கம் வரலையா? வரல. ஆகும் சிவகாமி. முறுக்கு கம்பெனி என்னாச்சு? இங்கிலீஷ்லேயே போட்டுட்ருக்காரு. ஏன்பா எனக்கு 2 லட்சம் கை சுத்தல் முறுக்கு வேணும் சாமி. எவ்வளோ ஒரு முறுக்கு பாருங்கள். முறுக்கு கம்பெனி உங்களுக்கு முறுக்கு வியாபாரம் கூட பிரித்து கொடுத்துருக்கேன். எனக்கு ஒரு முறுக்கு பார்சல் போட மாட்டேங்கிங்க. முனியம்மா முறுக்கு கம்பெனி வச்சுருக்காங்க போல அக்கா. ஆமாம், இல்லை கீழே உங்களுக்கு கீழே கமெண்ட் போட்டிருக்காங்கல்ல,